ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. என் நேம் பிரதீப். நான் வந்து இந்த சீரிஸ்ல வந்து உங்களுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் பத்தி நிறைய டிஃப்ரெண்ட் கிரைட்டீரியா டேட்டா கொடுத்துட்டு வரேன். அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்இஏ 2024 டேட்டாவை பேஸ் பண்ணி எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் ஏஐடிஎஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த பிரான்ச் வந்து டாப் த்ரீ மோஸ்ட் ப்ரிஃபர்ட் பிரான்ச்சஸ்ல ஒன்றா இருக்கு. மோஸ்ட் ஆஃப் தி டாப் காலேஜஸ்ல இந்த பிரான்ச்சஸ் இப்போ எல்லா காலேஜஸ்லுமே கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாங்க. எக்ஸப்ட் ஃபார் ஒன்று ரெண்டு காலேஜஸ் லைக் சிஜி கிண்டி ஆர் எஸ்எஸ்என்ல மட்டும் இன்னியும் கொண்டு வரல. இந்த வருஷம் ஏதாவது லான்ச் பண்றாங்களாங்கிறது நமக்கு இனிமேல் தான் தெரிய வரும். சீட் மேட்ரிக்ஸ் எப்போ கவர்மெண்ட் கவுன்சிலிங் ஓப்பன் பண்றாங்களோ அப்போ நமக்கு தெரியும். இப்போதைக்கு வந்து நம்ம லாஸ்ட் இயர் பேஸ்டா என்னென்ன காலேஜஸ் சாய்ஸ் ஃபில்லிங்ல டாப்ல இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வந்து இந்த பர்டிகுலர் பிரான்ச்சுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிரான்ச்ல எந்த காலேஜ் டாப்புங்கிறது தெரியணும்னா அதுவும் நான் இதுலேயே கொடுத்துருக்கேன். அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் 5 காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐடி குரோம்பேட்டில் ஏடிஎஸ் வந்து உங்களுக்கு ஏடிங்கிற கோடில் வருது பிரான்ச் கோடு. கட் ஆஃப் வந்து 188 கட் ஆஃப் வந்து ஓசி ஃபில் த்ரூ ஆயிருக்கு. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் காலேஜாக இருக்கும். காலேஜோட ரேங்க் வந்து நான் இங்கே மேலே செகண்ட் காலமில் கொடுத்துருக்கேன். காலேஜ் ரேங்க்குங்கிறது இந்த காலேஜ் ரேங்க்குங்கிறது நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுறோம்னா பர்டிகுலராக ஏதாவது ஃபர்ஸ்ட் ஒரு பிரான்ச் வந்து ஃபில் ஆகுது அப்படின்னா அந்த பிரான்ச்சோட ஓசி கட் ஆஃப் பேஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் மோஸ்ட்லி எல்லா காலேஜ்லையுமே ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகிற பிரான்ச்சாக இருக்கும். ஸோ அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச்சை ஃபர்ஸ்ட் ஓசி ஃபில் ஆகிற கட் ஆஃப் வச்சு நம்ம காலேஜ் ரேங்க் பண்ணியிருக்கோம். ரைட் ஹேண்டில் இருக்கிற ரேங்க்குங்கிற காலம் வந்து உங்களுக்கு இந்த கட் ஆஃப் இந்த பர்டிகுலர் பிரான்ச்சுக்கான ஹையஸ்ட் கட் ஆஃப் எந்த காலேஜில் இருந்தது அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏஐடிஎஸ் வந்து எம்ஐடி குரோம்பேட் தான் வந்து ஃபர்ஸ்ட் காலேஜ் அப்படிங்கிறது நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து சிஐடி, கோயம்புத்தூர் சிஐடி. ஸோ அங்கேயும் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், அது செகண்ட் பொசிஷனில் உங்களுக்கு ஃபில் த்ரூ ஆயிருக்கு. தேர்ட் வந்து பிஎஸ்ஜியோட செகண்ட் இன்ஸ்டியூஷன் பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச், அங்கே வந்து உங்களுக்கு தேர்டாக அந்த காலேஜ் வந்திருக்கு. ஃபோர்த் வந்து கேசிடி குமரகுரு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். ஃபோர்த் வந்து உங்களுக்கு கேசிடி கோயம்புத்தூர். அதுக்கு அடுத்தது வந்து பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன். இந்த காலேஜ் வந்து லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸாக வந்து கவுன்சிலிங் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பட் காலேஜ் பற்றி இன்னும் ஒரு கிளியர் பிக்சர் இன்னும் கிடைக்கல. ஸோ அதனால் இந்த காலேஜ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எதுக்கு ஒரு வாட்டி நீங்கள் காலேஜை டேரெக்டாக விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் டெசிஷன் எடுத்துக்கலாம். ஏதாவது மேனிப்புலேஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு வாட்டி இந்த காலேஜ் மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா வேணுமாங்கிறது பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து 6th to 10th பொசிஷனில் என்ன காலேஜஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 6th பொசிஷனில் வருது. அடுத்தது கற்பம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர்ல இருக்க ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ். இந்த காலேஜ்லேயும் தெலுங்கு மைனாரிட்டி காலேஜுங்கிறதுனால உங்களுக்கு சீட்ஸே வந்து பாதி சீட்ஸ் தான் வரும் உங்களுக்கு. ஏன்னா 50% தான் அவங்க வந்து கவர்மெண்ட் கவுன்சிலிங் அலோகேட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு 8th பொசிஷனில் இருக்குது. ஜென்ரலாக வந்து கற்பகமோட கிருஷ்ணா தான் ஃபில்லிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பெட்டராக இருக்கும். பட் இங்கே வந்து உங்களுக்கு ரிவர்ஸ்லாம் இங்கே காமிக்குது. ஸோ அதை நீங்கள் அது காலேஜ் ரேங்கை பேஸ் பண்ணி கூட நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். காலேஜ் ரேங்க் படி வந்து கிருஷ்ணா பெட்டராக இருக்குது சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு அடுத்தது. ஸோ அதை நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர், அங்கேயும் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா எம்ஐடி குரோம்பேட்டுக்கு அப்புறம் இந்த ஒரு காலேஜ் தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு 9th பொசிஷனில் இருக்குது. அடுத்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், இது வந்து 10th பொசிஷனில் இருக்குது. இதுவும் ஒரு தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன், அதனால சீட்ஸ் வந்து கம்மியாக தான் விசிபிலிட்டி இருக்கும். அடுத்தது வந்து உங்களுக்கு 11th to 15th பொசிஷனில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். இதுலேயும் வந்து சீட் இன்டேக் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் இயர். அதுக்கப்புறம் கேபிஆர் கோயம்புத்தூர், இது வந்து 12th பொசிஷனில் இருக்குது. 13th பொசிஷனில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, இதுலேயும் வந்து அந்த மிஸ் மேட்ச் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஏன்னா காலேஜ் ரேங்க் படி பார்த்தா வெங்கடேஸ்வரா வந்து கேபிஆரோட பெட்டராக இருக்குது. பட் கட் ஆஃப் வந்து 2 ஈக்குவலண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து லோயலா ஐகேமில் வந்து உங்களுக்கு 14th பொசிஷனில் இருக்குது. ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் கும்மிடிப்பூண்டி, இது வந்து 15th பொசிஷனில் இருக்குது. இதுவும் ஒரு தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன். சீட்ஸ் வந்து கவுன்சிலிங் வந்து கம்மியாக தான் இதில் அலோகேஷனுக்கு வரும். ஏன்னா வந்து தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனில் 50% சீட்ஸ் மட்டும் தான் கவுன்சிலிங் வரும். பேலன்ஸ் 50% அவங்க மேனேஜ்மெண்ட்டில் சேர்த்திக்கலாம். அடுத்து வந்து 16th to 20th பொசிஷனில் ராஜலட்சுமியோட செகண்ட் இன்ஸ்டியூஷன் 16th பொசிஷனில் இருக்குது. கற்பகமோட செகண்ட் இன்ஸ்டியூஷன் 17th பொசிஷனில் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிருஷ்ணாவோட செகண்ட் இன்ஸ்டியூஷன் வந்து கற்பகமுக்கு அப்புறம் தான் வருது. பட் ஆனால் நீங்கள் வந்து இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி கூட நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து கிருஷ்ணா வந்து கற்பகமோட கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அதனால் நீங்கள் அப்படி டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்து ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், அது 19th பொசிஷனில் இருக்குது கோயம்புத்தூரில். 20th வந்து உங்களுக்கு பண்ணாரியம்மன் வந்திருக்கு. ஸோ பண்ணாரியம்மனை விட ராமகிருஷ்ணா வந்து பண்ணாரியம்மன் வந்து ராமகிருஷ்ணோட பெட்டராக தான் இருந்திருக்கும்.
பட் வந்து இந்த பர்டிகுலர் பிரான்ச்சுக்கு வந்து இந்த கட் ஆஃப் இப்படி தான் அட்மிஷன்ஸ் நடந்திருக்கு. இதில் வந்து நம்ம ஓசி ரேங்கையும் வச்சு தான் நம்ம க்ரைட்டீரியா செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து லாஸ்ட் இயரோட கட் ஆஃப். இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் கொஞ்சம் ரைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்படியும் மினிமம் இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் ஒரு 1 to 3 மார்க்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கட் ஆஃப் ரைஸ் இருக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களோட அட்மிஷன் டெசிஷன் எப்படி இருக்கும்னு பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டேட்டா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ் தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ரீச் பண்ணுங்க. அப்படி இல்லைனா கூகுள் ஃபார்ம் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ஃபில் பண்ணாலும் நான் உங்களை ரீச் பண்ண முடியும். தொடர்ந்து வீடியோஸை பார்த்து வந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ.